இவரோட சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடியே எதிர்க்கட்சி தலைவரும் ஆளுங்கட்சி தலைவரும் ஆரம்பிச்சிட்டாங்க. விசிகாவை சுத்தியே தான் தாவேகாவுடைய அரசியல் இருக்கும். ஏன் அதிமுகவே வர சொல்லுங்கன்ற மானம் சொல்லவே எப்படி சார் வருவாங்க? கேட்டது யாரு? விஜய்னா கேட்டாரா? அதிமுக கேட்டுச்சு. அதெல்லாம் விட்டு அவர் வரணும் நீங்க கூப்பிடுறீங்க. அவர் கூப்பிட்டாரா? இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் 51 மார்க் வாங்கினா தான் ஆட்சியை பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. 26 வாங்கினாலே பிடிக்க முடியும். முதலமைச்சருக்கு ஆசைப்படுறீங்க சார், வெறும் 20% வரும்னு சொல்றீங்களே சரி. அதாவது விஜய் இதெல்லாம் தப்பு செய்கிறார், அவர் கட்சியில் இதெல்லாம் தவறு நடக்கிறது, இதெல்லாம் திருத்தி கொண்டால் அவர் சீரும் சிறப்புமாக இன்னும் வளர்ந்து வர முடியும், ஒரு நல்ல இந்த இதுல நிலைமைக்கு வர முடியும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது விமர்சனமே கிடையாது. அது விமர்சனம் கூட கிடையாது. பதில் சொல்லக்கூடாது. அது அவர் வந்து மாற்று அரசியலை நோக்கி பயணிக்கல, தீர்வு அரசியலை நோக்கி பயணிக்கிறார். அம்பேத்கரிஸ்டா இருக்கிறவன், அம்பேத்கர் வழி பின்பற்றவன், அம்பேத்கர் மரியாதை இருக்கிறவன் எவனுமே நடிகர் பின்னாடியும் கூத்தாடி பின்னாடி போக மாட்டான்றீங்க. அப்ப அவர் கட்சியில இந்த பூச்சி எல்லாம் ராதவர்ஜுனா எங்க போயிருக்காரு? ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. பிரேவ்மென் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் பீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் முடிஞ்சிருக்கு. அதுல பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் இன்னைக்கு பேசு பொருளாகி இருக்கிறது தாவேகா தலைமையில கூட்டணி முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் அப்படிங்கிறது. விஜய் இதன் மூலமா என்ன சொல்ல உணர்த்துறாரு அப்படிங்கிறத தாண்டி அதிமுகவோட கூட்டணி இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத விஜய் பிரேக் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படிங்கறதான் பேசு பொருளா இருக்கு. அது அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா எப்படி? அதிமுக கூட்டணி அவர் எங்க சொன்னாரா? கிடையாது. நீங்களாவது வந்து அடிச்சு விட்டாங்கன்னா, இவங்களா அடிச்சு விட்டாங்கன்னா அது அவர் பொறுப்பு இல்லை. அக்டோபர் 27 போன வருடம் அக்டோபர் 27 நடந்த மாநாட்டில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. தாவேகா தலைமையில் சிங்கிள் மெஜாரிட்டியாக நின்று ஜெயிக்கக்கூடிய திறமை இருந்தாலும், நமக்கான சிறப்பு அம்சம் இருந்தாலும், நம்மளுடன் யார் பயணிக்க வருகிறார்களோ அவர்களை நாம் கூட்டணி ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு அன்றைக்கே மாநாட்டில் சொல்லிட்டார். அதே ஸ்டாண்ட் தான் எங்கேயும் வைக்கிறாங்க. இவங்க நடுவில் வந்து மானே தேனே பொன்மானேன்னு ஆட் பண்ணிக்கிட்டு பேசினாங்கன்னா அதற்கு பொறுப்பு ஏற்க முடியாதுல்ல. ஸோ அப்போ இப்போ என்ன சொல்கிறாரு? ஓப்பனாகவே அவர் சொல்லிட்டாரு. திரைமறைவில் கூட பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெறல, எதுவுமே நடைபெறல. அதுதான் காட்டுது. அந்த மாதிரி எந்த மாதிரி எவ்ரிபடி ஹாஸ் தர் ஓன் அர்ஜென்டா. அவனுக்கு ஒரு ஆசை, இவங்க இப்படி போகணும் இவங்க போகணுன்னு. அவர் என்ன முடிவு எடுக்க? அவர் கட்சி அவர் தாங்க முடிவு எடுக்கணும். நம்ம சொல்கிறதெல்லாம் அவர் முடிவு எடுக்கணும்னு எதிர்பார்த்தா அது எப்படி? அப்புறம் அவர் கூட்டணி போகிறோன்னா ஜெயிக்க முடியாது. அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ப்ராப்ளம் இப்போ என்ன இஷ்யூனா, அவர் அதிமுக சொல்லவில்லை, அதிமுக இப்போ ஓப்பனாக சொல்லிட்டார். இப்போ என்ன பேச முடியுங்க? ஒன்றுமே பேச முடியாது. ஏன் அவர் அதிமுக சொல்லனா? அதிமுக போட்டியில் இல்லை. அவரை பொறுத்த மட்டும் பாஜக கொள்கை எதிரி சென்ட்ரலில் இருக்குது, திமுக அரசியல் எதிரி ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ நான் அந்த இடத்துக்கு போகணும், நான் அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்றால் அப்படின்னு ஒரு விஷயத்தில் இருக்கார். ரெண்டாவது, நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப தெளிவாக, அவர் வந்து மாற்று அரசியலை நோக்கி பயணிக்கல, தீர்வு அரசியலை நோக்கி பயணிக்கிறார். மாற்று அரசியலை நோக்கி பயணிக்கிறவன் தான் திமுகவுக்கு அதிமுக வேணான்னு திமுகவில் போய் கூட்டணியும், திமுக வேணான்னு அதிமுகவில் போய் கூட்டணி சேரும். இவங்க 2 பேருமே வேணாம், நான் ஒரு தீர்வை நோக்கி பயணிக்கிறேன், தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா அது கூட்டணி கட்சியிலையோ இல்லைனா வந்து ஒரு மாற்று அரசியலால் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாற்றுன்றது அவனுக்கு பதில் நான் உட்காந்துருப்பேன், எனக்கு பதில் அவன் உட்காந்துருப்பான். இந்த மாற்று தானே தவிர அந்த இருக்கிற பிரச்சனைகளோ அதற்கான சொல்யூஷன்ஸோ இவங்க 2 கொடுக்கல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நான் மாற்று இல்லை தீர்வுன்றார். அப்போ அவர் என்ன சொல்கிறார்? அடுத்த முறை அவர் 26 வரும்போது, நான் இன்னி வரைக்கும் எங்களுக்கு இந்த சொல்யூஷன்ஸ் எங்ககிட்ட இல்லை. அப்போது இவர் ஒரு தீர்வை நோக்கி பயணிக்கும் போது எந்த அன்காம்ப்ரமைஸ்டான ஒரு விஷயத்தில் உட்கார்ந்தா மட்டும்தான் அவர் எதிர்பார்த்த ஒரு தமிழகம், அவர் கேட்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாத சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு தமிழகத்தை ஒரு தலைமை கொடுக்க முடியும்னு அவர் நம்புறாரு. ஆப்வியஸ்லி அவர்னால தான் அதை நோக்கி அவர் பயணிக்கிறார். ஓகே, அப்போ விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றத ஒரு பக்கம் சொல்லும்போது, கூட்டணி அப்படின்னு வரும்போது கூட்டணியில் வரக்கூடிய தலைவர்கள் யாருமே முதலமைச்சர் வேட்பாளருக்கு ஆசைப்பட்டு வர மாட்டாங்களா? எல்லாருமே முதலமைச்சர் ஆகணும் தானே கட்சி தொடங்கி இருப்பாங்க. தலைமைன்னு ஏற்றுக்கும் போது இப்போ வந்து திமுக இருக்குது மேடம், அப்போ வந்து விசிகா இருக்குது, காங்கிரஸ் இருக்குது. அப்போ அவங்கெல்லாம் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஏற்பாடு இதுக்கு மாட்டாங்களா? இதுக்கு போய் சேர்றாங்க. ஆசை இருக்கும். ஆனா மெஜாரிட்டியா இங்க எந்த ஒரு கட்சி ஓட் பேங்க் அதிகமா வச்சிருக்காங்கங்கறத பார்த்து தானே இத்தனை ஆண்டு காலமா ஆப்வியஸ்லி தாவேகா கூட போகும்போது தாவேகா தான் அதிக ஓட் பேங்க் இருக்கு. அன்டெஸ்டட் ஓட் பேங்க் தானே சொல்றாங்க அவங்களுக்கு. அப்ப வெயிட் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். அதான் நான் சொல்ல முடியும். அன்டெஸ்டட் ஓட் பேங்க்னா ஜெயிச்சவங்க கிட்ட போய் நிப்பனா நில்லு. ஜெயிக்கிற குதிரையோட பின்னாடி ஒரு குதிரை ஓடி வருது இல்ல, அது இன்னும் வேகமா டபுள் ஃபாஸ்டா ஓடும் ஜெயிக்கிறதுக்கு. ரொம்ப சிம்பிள். பாலிடிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் கால்குலேஷன் அண்ட் லீடரோட ஒரு என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு அசம்ஷன், அதாவது வந்து என்ன சொல்லணும்னா கரெக்டாக ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறது.
இது நடக்கும்னு நினச்சி கரெக்டாக காய் நகர்த்தி ஜெயிச்சானா அவன் லீடர் ஆகிட்டான். இப்போ நான் சொல்ல வரேன் 26ல் அவங்க ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ சுற்றி அக்டோபர் 27ஆம் தேதி நீங்கள் சொன்ன மாதிரி முதல் மாநாட்டில இருந்து அதிகார பகிர்வில் தொடங்கி இன்னைக்கு வரைக்குமே விசிகாவை சுற்றியே தான் தாவேகாவுடைய அரசியல் இருக்கும். நீங்கள் கேட்டீங்க, பதில் சொல்கிறேன். யார் வேணாலும் வரலாம், காங்கிரஸ் வர சொல்லுங்கள், ஏன் அதிமுகவே வர சொல்லுங்கன்றேன். வேணான்னு சொல்லவே எப்படி சார் வருவாங்க தலைமை ஏற்று? நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொல்கிறேன். எப்படி வருவாங்கன்னா நேராக அவரை போய் பார்த்துட்டு நான் எடப்பாடி நான் அவனை மீட் பண்ணுறேன் வாப்பான்னு உட்காந்து பேசி சீட்டை பிரிச்சுக்கிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. என்ன எப்படி வருவாங்க? வந்து ஒரு பியூனா வேலை செய்ய முடியும்? அது பியூன் கிடையாது. யார் சொன்னா பியூன்னு? ஸ்கூல்ல ஒரு 8 வருஷம் ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபலா வேலை செஞ்சுட்டு அவர் பியூனா வேலை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. அவர் அட்வைசரா வந்துட்டு தன்னோக்கு அடுத்த இருக்கிற கட்டத்தில் இருக்கிற ஒரு வைஸ் பிரின்சிபலா ஆக்குவாங்க. நீங்க அப்படிதான் பாக்கணும். இருக்க முடியும். இல்லாட்டி ஒரு அமைச்சரவையில ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. வேற என்ன கொடுப்பாங்க? கேட்டீங்க மேடம். இப்போ அந்த ஸ்கூல் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் மேடம். இப்போ அந்த ஸ்கூல் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், உங்களுக்கு புரியும். காங்கிரஸ் இந்தியாவின் பெரிய கட்சி, கரெக்ட் தானே? ஏன் திமுக பின்னாடி நிக்குது? நியாயமா குறைஞ்சிருச்சு சார், அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ நான் அதை தான் சொல்றேன். இன்னைக்கு அதிமுக பலகீனமா இருக்கு, அதை அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிக்கணும். 8 வாட்டி தோத்துருக்காரு. திமுக தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அவங்க அப்படி நினைச்சீங்கன்னா அவங்க என்ன கேட்டாங்க? அவங்க எங்களோட ஒரே குறிக்கோள் தீய சக்தி திமுகவை வீழ்த்தணும், அதற்கு அனைவரும் ஒரு அணியில் சேரணும். சொல்றவன் தானே செய்யணும் ஃபர்ஸ்ட். சொல்லிட்டு சும்மா இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்ன கேட்கிறேன், செல்லூர் ராஜுவா இருக்கட்டும், ஆர்பி உதயகுமாரா இருக்கட்டும், ஆர்பி உதயகுமார் அது எப்படி? இருங்க நான் என்ன சொல்றேன், அதே திமுக அழிக்கிறது தான் விஜய் நான் வந்திருக்காரு தீய சக்தின்ட்டு. அவர் ஒன்றும் எல்லாரும் என் கூட வந்து நில்லுங்க, அனைவரும் என் கூட கூட்டணியில சேருங்கன்னு சொல்லலையே. உங்களுக்கான மரியாதை, நீங்கள் எங்களை நோக்கி வந்தால் உங்களுக்கான மரியாதையை கொடுக்கும், ஆட்சியிலையும் பங்கு அதிகாரம் சமத்துவத்தை தான் சொல்றாரு. உங்களை பியூனால ஆக்கல அவர், முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அவர் உங்களோட பியூனால ஆக்கல ஃபர்ஸ்ட். அதுவே தவறான ஒரு நீங்க எடுத்து வச்ச உதாரணம். சரி, அது இருக்கட்டும். இப்ப விஷயத்துக்குள்ள வரேன். சொன்னவன் தானங்க செய்யணும். நான் என்ன கேட்கிறேன், செல்லூர் ராஜுவா இருக்கட்டும், ஆர்வி உதயகுமாரா இருக்கட்டும், அப்புறம் வேற யாரு, ஒரு 2-3 பேர் இந்த மாதிரியான அதிமுக எம்எல்ஏக்கள் திருப்பி என்ன சொல்றாங்க, விஜய் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும், தீய சக்தி திமுகவை அழிக்க வேண்டும் என்றால் அவங்கள் கூட்டணி. நான் போத்திட்டு படுத்தானா படுத்துக்கிட்டு போத்துனா நீங்க போங்க அவர்கிட்ட. அதெல்லாம் விட்டு அவர் வரணும் நீங்க கூப்பிடுறீங்க. அவர் கூப்பிட்டாரா அதிமுக எனக்கு வரணும்? ஒருவேளை விஜயன் அதிமுக என் கட்சிக்கு வரணும்னா அப்போ இந்த கேள்வி அவருக்கு, ஆனா நீங்க கேட்கறது நீங்க போங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அவர் கேட்கவே இல்லையே. போட்டியிலுமே பங்கெடுக்காம என்ன நோக்கி எல்லாரும் வரணும். அப்ப நீங்க 26 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பிராக்டிகலா எப்படி நீங்க 26 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவருக்கு ரொம்ப சிம்பிள்ங்க, நான் சொல்றதே புரிஞ்சிக்கலையே. கேட்கறவங்க தானங்க போனோம். என்ன லாஜிக்கே இல்லாம இருக்கு நீங்க பேசுறது. கேட்டது யாரு? விஜய் நான் கேட்டாரா, அதிமுக கேட்டுச்சா? அதிமுக வாங்கன்னு கூப்பிடலையே, வரவங்க வரலாம் தானே சொன்னாங்க. அது எல்லாரும் பாஜக கூட தான் கூப்பிட்டுச்சு, திமுக கூட தான். இப்ப திமுக உதாரணத்துக்கு விஜய் நான் வந்து தாவேக்கா வந்து திமுக கூட்டணி சொன்ன வாங்க நீங்க எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாரா? சேர்த்துப்பாங்கல்ல. அது அரசியலில் யார் முன்னெடுக்கிறாங்களோ அவங்க தான் காய் நோத்தணும். அதுதான். அப்ப இன்னைக்கு திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது திமுக ஆட்சியில இருக்காங்க அப்படிங்கிறதுனால, ஒருவேளை அதிமுக ஆட்சியில இருந்தாங்கன்னா அரசியல் அதிமுக இருந்திருக்கலாம். இங்க வந்து அதுதான் சொல்றல, அவருடைய எண்ணம் வந்து 2வது 3வதெல்லாம் கிடையாது. முதல் இடத்துல இருக்கிறவனை எடுத்துட்டு அந்த இடத்துக்கு நான் வரணும். வந்தால் ஒரு தீர்வு அரசியல், தமிழகத்தை மாற்றக்கூடிய ஒரு அரசியலை, ஒரு சொல்யூஷனை என்னால கொடுக்க முடியும்னு நம்புறாரு. நீங்க சொன்னாலுமே இருக்க எல்லாருமே காம்படிட்டர்ஸ் தானே சார். முதல் இடத்துல இருக்கவங்கள மட்டுமே காம்படிட்டரா பார்க்க முடியாதுல்ல. ஏங்க ஜெயிக்க போறது அந்த இடத்துக்கு போறோம்னா அதை நோக்கி தாங்க பயணிக்கணும். இப்ப 5 பேர் ஓடுறாங்க. 5 பேர் ஓடுறாங்க. சிம்பிளா சொல்றேன், 5 பேர் ஓடுறீங்க. என்ன முதல்ல ஓடிட்டு இருக்கிறான். நீங்க 5வது, நான் என்ன பொறுத்த மட்டும் 2வது இடத்துல இருக்கேன்னு நான் சொல்றேன். நீங்க உடனே என்ன சொல்லுங்க, அவர் அன்டெஸ்டட், ஒரு எலெக்ஷன்லையும் நிக்கல, அவர் எப்படி 5வது இடம் அப்படின்னு 1008 கேள்வி கேட்பீங்க. இப்ப நான் என்னோட பாயிண்ட்ல நான் சொல்றேன், 2வது இடத்துல அவர் வந்துட்டாரு, ஓடிட்டு இருக்காரு. 3, 4, 5 பின்னாடி 3 பேர் ஓடிட்டு இருக்கான். அவர் பின்னாடி திரும்பி பின்னாடி 3 பேர் ஓடுறத நான் உங்களுக்கே வச்சு சொல்றேன். நீங்க 2வது இடத்துல இருக்கீங்க, ஓடும்போது 3, 4, 5 பார்ப்பீங்களா, இல்லை முதல் ஓட்டுறதை தாண்டிட்டு நீங்க முதல் ஓட்டுக்கு பார்ப்பீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது என்னோட பாயிண்ட். நீங்க என்ன சார், அது எப்படி சார் அவரு ஒரு எலெக்ஷனுக்குள்ள எப்படி 2வது வந்தீங்கன்னு உடனே நீங்க ஒரு ரூட் விட்டுலாம். அதுக்கும் நான் பதில் சொல்றேன். 5வது இடத்துல இருக்கிறாரு வச்சுக்கோங்க. நீங்களும் 5 பேர் ஓடுறீங்க, நீங்க 5வது இடத்துல தான் இருக்கீங்க. அப்போ முதல் இடத்துல தானே அதே குறிக்கோள தானே இருப்பீங்க.
முதல்ல வேணாம் வேணாம் நம்ம 3வது வந்தா முதல் போதும் இடம்ங்கிறதா என்னோட நாலு- குறிக்கோள். நான் அதுல மாற்று கருத்து சொல்லவே இல்ல. அவ்வளவுதான். ஆனா எனக்கு முன்னாடி 4, 5, 4, தாண்டி 3, போடுறதுக்கான 2 முயற்சி இருக்காங்க. எடுப்பீங்கல்ல. அவங்க எல்லாரும் தாண்டி- போட்டியாளர்கள் தாண்டி தானே. முயற்சி அவங்க எடுப்பீங்களா? எல்லாருமே சக சார், ரொம்ப போட்டியாளர்கள் தானே. சிம்பிள். உங்களோட எய்ம் என்ன? 1வது வரணும். நீங்களே சொல்லிட்டீங்களா, முதலாவது ஒண்ணாவது வரணும். வரணுங்கிறது என் எய்மா அப்போ இருந்தாலுமே அப்ப நான் 5வது பிடிச்சு இடத்துல சாதிக்க இருக்கிற முடியல நீங்க சார். 5வது இடத்துல இருக்கிற நீங்க 1வது வரணும் அப்படின்னா 3, 4, 2 தோட்ட தாண்டி 1வது தாண்டி நான் முதலாகிறதுக்கு என்ன பண்ணுமோ அந்த முயற்சி எடுத்து ஓடுவீங்கல்ல. இதுதான் நடக்குது. இல்ல எப்படி இருந்தாலும் 1 போச்சு, நம்ம கிடைக்காது, நம்ம என்ன ஒரு 4வது இடத்துக்கு வந்துப்போம், நம்ம என்ன ஒரு 3வது இடத்துக்கு வருவோம்னு யோசிச்சுட்டா ஓடிட்டு இருப்பீங்க. அப்ப எல்லாருமே சக போட்டியாளர்கள் போடுங்க. தானே. எல்லாருமே யார் சக இல்லைன்னு சொன்னா இப்போ போட்டியாளர்கள் தானே. யார் இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ம். எல்லாருமே சக போட்டியாளர்கள் தான். ம். வேணா நான் 2வது இடத்துல நின்னுக்கிறேன் போய் ஒட்டிக்கிறாங்க அந்த மாதிரியான கூட்டணி கட்சிகள். ம். முதல் இடத்துக்கு தான் வருவேன்னு ஓடுறவன் இருக்கான். அதாவது சீமான் ஓடிட்டு தான் இருக்காரு. இல்ல, நான் வந்தால் முதல் அதிமுகவோட இடம் தான். கூட்டணி போறதுக்காக தான் அதிமுக மேல ஒரு சாஃப்ட் கார்னரோட பேசுறாரு, பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற விமர்சனம் வருது. நான் தான் மறுபடியும் சொல்லிட்டேனே, 1வது இடத்துல இருக்கணும் தான் என் கண்ணுக்கு தெரியணும். நீங்க அந்த 1வது இடத்தை நோக்கி ஓடினீங்கன்னா 3, 4, 3, 2 உங்க கண்ணுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா நீங்க 1 இடத்தை நோக்கி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும். உங்களோட குறிக்கோள் ஃபுல்லா 4வதுலயும் 3வதுலயும் இருந்துச்சுன்னா 1வது உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. நீங்க திருப்பி 3வது 4வது நிப்பீங்க, நான் முடிஞ்சிருவான். உன்னோட எதிரியின் பலம் என்ன, உன் எதிரியின் தூரம் என்னன்னு தெரியும் போது தான் என்னோட 300 மீட்டர் ஜாஸ்தி இருக்காண்டா, அந்த 300 மீட்டர் நான் தாண்டணும் அப்படின்னா அப்ப நான் இன்னும் வேகம் எடுக்கணும்டா, அதை தான் யோசிக்கணும். உங்களுக்கு முன்னாடி 4வதுல இருக்கிறோம் 10 மீட்டர்ல ஓடி இருந்தானா அந்த 10 மீட்டர் தாண்டினா அவன் 400 மீட்டர் ஓடி 500 மீட்டர் ஓடி முடிச்சிருவான், ஜெயிச்சிருவான். அப்போ உன் குறிக்கோள் யாரை நோக்கி இருக்கோ அவனை நோக்கி மட்டும் பயணிக்கணும். எதிரியின் எங்க இருக்கான்றத அந்த இலக்கை நோக்கி அடிச்சீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். நீங்க சப்பெல்லாம் அடிச்சிட்டீங்க, கச்சேரி சப்பாவே தான் இருப்பீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அடிச்சிட்டு இருக்க சொல்ல ஒவ்வொருத்தரையும் கடந்து தானே போக முடியும் தான். மேடம் அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அவர் இலக்கு ஃபர்ஸ்ட் எங்க பிளேஸுக்கே போட்டோம், அடுத்த தேர்தலே வின் கூட ஆகட்டும், அதெல்லாம் யாருமே மறுக்கவே இல்ல. படிப்படியா ஒவ்வொருத்தரையும் அடிச்சு தானே மேல வர முடியும். எடுத்தோடனே பறந்து போய் அந்த இடத்துல குதிச்சு போய் அதனாலதான் 20% நீங்க வாக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி வந்துச்சு 20%? யார் கொடுத்திருக்காங்க? எல்லா ஊடகங்களும் கொடுத்துருக்கு. நீங்க வேணா போங்க, ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுங்க. 18 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிற பெரியவர்கள், தாய்மார்கள், பசங்க, பொண்ணுங்க எல்லாம் லைனாக டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் போய் எடுங்க. வாக்கு எடுத்து பாருங்க. ஒரு 1000 பேர் சும்மா சென்னைக்குள்ளே எடுங்க. ஒரு 500 பேர் எடுங்க சாம்பிள். அந்த 500 பேரில் விஜய் நான் எத்தனை % வரான்னு நீங்களே செலக்ட் செஞ்சுங்க. ஏன்னா அடுத்தவனை எல்லாத்தையும் விட்டுருங்க. உங்களோட உண்மை உங்கள் மனசாட்சிக்கே தெரியட்டும். நான் உங்களுக்கு பந்தயம் கட்டி சொல்கிறேன் சார். நீங்கள் சொன்னீங்க இருங்க, அதான் நீங்கள் சொல்கிறீங்க 1000%, 500 பேர் நான் போய் எடுத்தேன், அதில் 20% வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லுங்க. இல்லை சார் 5% கூட வரல நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் பேட்டி கொடுக்குறதே நிறுத்திடுறேன். ஓகே சார், முதலமைச்சருக்கு ஆசைப்படுறீங்க சார், வெறும் 20% வரும்னு சொல்றீங்களே சார், எப்படி சார்? ரொம்ப சிம்பிளாக அதாவது சொல்கிறேன், கரெக்டாக லாஜிக்கலாக பேசுங்க. நீங்கள் ஏதாவது கேட்கணுமெல்லாம் கேட்கக்கூடாது. ரொம்ப சிம்பிள். நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மேடம். நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மேடம். நான் புரிய வைக்கிறேன்னு சொல்ல வரேன். கொஞ்சம் இருங்க. 20% இன்னைக்கு இருக்கு, இன்னும் இன்னும் 10 மாசம் இருக்கு. புரியுதா? இந்த வாட்டி எலெக்ஷன் 26 எலெக்ஷன் யார் தெரியுமா? வழக்கமா ஒரு 100 ரூபாய் உங்ககிட்ட கொடுக்குறேன். 2 பேருக்கு கொடுக்கணும்னா எவ்வளவு ரூபாய் கொடுப்பீங்க? ஒரு 100 ரூபாய் நான் கொடுக்குறேன் மேடம். அது 2 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கணும்னா எவ்வளவு கொடுப்பீங்க? 50 கொடுப்பீங்க. 51 எவனுக்கு கொடுக்குறீங்களோ அவன் தான் ஜாஸ்தி வாங்கியிருப்பான். அதுதானே எலெக்ஷன். இப்போ வரேன். இந்த கடந்த வருட ஆண்டுகள், சில ஆண்டுகளாக ஒரு 60 வருட ஆண்டுகளை நீங்க எடுத்தீங்கன்னா திமுக அதிமுக தான் போட்டி. அப்ப 100 பேர் வாக்களிக்கிறான்னா 51 பேர் யாரு திமுக வாக்களிச்சுன்னா திமுக ஆட்சியை பிடிக்கும், அதிமுக வச்சுன்னா அதிமுக ஆட்சியை பிடிக்கும். இப்போ இது எத்தனை முனை போட்டியாச்சு? இந்த வருஷம் 4 முனை போட்டி. அதிமுக, திமுக, இது தாவேகா, நாம் தமிழர் 4 முனை போட்டியா இப்போ வந்துருச்சு. அப்போ அந்த 100 பேர்ல இப்போ எத்தனை வாங்கினா வாய்ப்பளிக்கு? 26 வந்தா போதும். 100 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 25, 25னா சமமாக இருக்கும். யார் 26வது வாக்கு வாங்கியிருக்காங்களோ அந்த 25ல் ஒருத்தர் 23 இருக்கலாம், ஒருத்தர் 24 இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த 25 யார் தாண்டி இருக்காங்களோ, பெஞ்ச் மார்க் 26 மெஜாரிட்டி வாங்கியிருக்காங்களோ அது ஆட்சியை பிடிப்பாங்க. அது திமுகவாக இருக்கலாம், தாவேகாவாக இருக்கலாம், நாம் தமிழராக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அந்த 26 யார்? ஸோ அப்போது உங்களோட பர்சன்டேஜ் நீங்கள் சொன்னீங்கல்ல 20% எப்படி சார் சாத்தியம்ட்டுன்னு, அது குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ உதாரணத்துக்கு 10 முனை போட்டி. அஜித் சார் வந்துட்டாரு, சூர்யா வந்துட்டாரு, சிவகார்த்திகேயன் வந்துட்டாரு, இந்த மாதிரிலாம் உருட்டுன்னு சில பேர் ஊட்டின்னு இருக்கிறாங்களே சில இவங்கெல்லாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் வந்துட்டாங்க. அம்பானி வந்துட்டாரு, அதானி வந்துட்டாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒரு 10 மாபெரும் சக்தி, திமுக, தாவேகா, அதிமுக போல் ஒரு சக்தி உள்ள ஒரு டீம்னு வச்சுப்போமே ஒரு உதாரணத்துக்கு. நிற்கிது வச்சுப்போம் ஒரு 10 பேர். அப்போ வாங்க வேண்டியது எவ்வளோ வாக்குகள்? 11 வாக்குகள். அப்போ 11% எப்படி சார் ஜெயிக்க முடியும்? நீங்க கேட்க முடியாது. அது எப்படி சார் மக்கள் எல்லாத்துக்குமே கரெக்டா 10 ஓட்டு தான் போடுவாங்களா? அவ்வளவுதான்.
11 தான் கணக்கு. நீங்க 10 10 அதுதான் சொல்றேன்ல, ஒருத்தனுக்கு 4 விழும், ஒருத்தனுக்கு 12 விழும். ம். நான் சொல்றது ஆவரேஜ் மெஜாரிட்டி எங்க வருது? ம். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுங்க. நான் சொன்ன கான்செப்ட் புரியுதா? புரியுது. அவ்வளவுதான் மேடம். வருமா? நீங்க அவ்வளவுதானே. இங்க 4 முனை போட்டின்னு வந்துச்சுன்னா 26% யார் வாங்குறானோ அவனுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ம். நீங்க அதுக்காக நாளைக்கு வந்து திமுக 33% வாங்கிச்சு அப்படின்னா 35% வாங்குது, ம். 10% ஜாஸ்தினா அப்ப அந்த வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு அதிமுகல இருந்து இறங்கி இருக்கு, ம். தாவேகால இருந்து இறங்கி இருக்கு, ம். நாம் தமிழ்ல இருந்து இறங்கி இருக்குன்னு காட்டணும். ஒருவேளை தாவேகா ஜெயிச்சுது அப்படின்னா 35% வாங்கி அப்படின்னா திமுகல இருந்து இறங்கி இருக்கு. மொத்தம் ₹1 உங்களுக்கு ஃபினான்ஸ் பார்த்துருப்பீங்க ரிப்போர்ட். ம். ₹1 எத்தனை செலவு, எத்தனை மிச்சம் பண்ணோம், இல்லை எத்தனை இதுவாச்சுன்ற ஒரு கணக்கு இருக்குல்ல. என்ன சார் ₹1 எங்க சார் எப்படி சார் பண்ண முடியும்ல? அது ஒரு கணக்கு, புரியறதுக்காக சொல்ற கணக்கு. அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு சேஃப். இல்லைன்னா உட்காந்து இப்போ 4 கோடியை கணக்கு போட்டேன்னா புரியாது டக்குன்னு. அதனால தான் சிம்பிள்ஃபையா ₹100 நான் சொல்றேன். Okay. இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் 51 மார்க் வாங்கினா தான் ஆட்சியை பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ம். 26 வாங்கினாலே பிடிக்க முடியும். புரியுது. அப்படிதான் நிக்குது. ஆனா தாவேகா தலைமையில் தான் கூட்டணி, அதை வந்து விஜய் அவர்கள் தான் அதிகாரப்பூர்வமா முடிவு எடுப்பாரு அப்படின்ற பட்சத்துல எந்த அவர் தான் மாதிரி முதலமைச்சர் வேட்பாளர், அதான் அவர் தான் தலைவர், அவர் தான் எடுக்கணும். எந்தெந்த கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம்? யார் வேணாலும் வரலாம். ம். இது வந்து இன்னும் அரசியல் இப்ப இருக்கிற இந்த எல்லா கட்சியிலும் வந்து ஒன்றும் தியாக கட்சியெல்லாம் கிடையாது. ம். எல்லாம் வந்து வின் சுச்சுவேஷன் தான் யாருக்கா இருந்தாலுமே. ம். புரியுதுங்களா? ஏதாவது மக்களுக்கு செய்யணுன்ற ஒரு எண்ணத்துல தான் வராங்க. யாருமே விட்டு கொடுத்துட்டு நான் அதுவும் பண்ண மாட்டேன் இல்லை, தங்கள் எப்படி வளரணும் தான் பார்ப்பாங்க. ம். இட் இஸ் டூ ஏர்லி டு ப்ரெடிக்ட் ஃபர்ஸ்ட். ஏன்னா விஜயன்னா ஒரு டோர் ஓப்பனர் ரைட்டர், பொலிட்டிக்கலி டோர் ஓப்பனர். ஏன்னா 2 வருடத்துக்கு முன்னாடியே ஒரு அரசியல் நிலைப்பாடுகளை குறித்தும் அரசியல் பேச்சுகளை குறித்தும் எல்லாமே நடக்கும். வழக்கமாக 2 மாதம் முன்னாடி தான் நடக்கும். எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னாடி தான் ஆரம்பிப்பாங்க. ம். அடுத்த 2 மாதம் எலெக்ஷன் போது. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டாரு. எதிர்க்கட்சி தலைவரும் ஆளுங்கட்சி தலைவரும் கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் 12 மாதம் ஆல்மோஸ்ட் 1 இயர், ம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களோட பிரச்சார வேலைகளே ஆரம்பிச்சிட்டாங்க. ம். ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்ற போது அப்போ அந்த பொலிட்டிக்கல் இம்பேக்ட் இன் தமிழ்நாடு இஸ் ஆல் கிரியேட்டட் பை விஜயண்ணா தான். ஸோ அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கு, ஒரு அச்சத்தை உண்டு பண்ணியிருக்கு. இதை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இது எப்படி வரும்ன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். என்னன்னா நம்ம 25-26% வாக்கு வாங்கினாலே ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கைக்கு இப்போலேருந்தே ஊற்றுறாதான் போயிட்டு இருக்காங்க எல்லாருமே. ரொம்ப சிம்பிள். இப்போ அந்த 11% வாக்கு வாங்கினா 11 வாக்கு வாங்கினா போதும்னு சொன்னோம்ல, அப்போ தமிழ்நாடு கட்சியே களத்தில் இறங்கிடும். ம். ஏன்னா எங்களால் இன்னைக்கு 11 வாக்கு வாங்க முடியும், ஆனால் 26, 36, 56 வாங்க முடியாது. வளர்ந்து வர கட்சி அவங்கெல்லாம் வளர்ந்து இருக்கனால அது முடியுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டார்கெட்டிங் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ இவர்களுக்கு தேவை 51 இல்லை, 26 இருந்தாலே போதும். ஆனால் அந்த 26 ரொம்ப டஃப். ஓகே. 51 வாங்குறத விட 26 ரொம்ப டஃப். இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஓட்டப்பந்தயத்தில் 2 பேர் ஓடினானா யாரோ ஒருத்தன் வின்னர், யாரோ ஒருத்தர் ரன்னர். இப்போ 4 பேர் ஓடினா ம். யாரும் அந்த 2 பேராக இருக்கலாம்ல. அப்போ நீ இன்னும் உன்னோட பயிற்சியை ஜாஸ்தி பண்ணணும், உன்னோட இன்னொரு வேகத்தன்மை பண்ணல, அதை தான் இங்கே காட்டுது. ஓகே. அதனால தான் திருப்பி இந்த எக்ஸாம்பிளே உங்களுக்கு நான் சொல்லி ம். புரியுற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், சிம்பிளிஃபை பண்ணி. இப்போ இவர் ஒரு தலைமை ஏற்றிருக்காரு. ஸோ நாளைக்கு போயிட்டு இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கூட்டணி கட்சிகள் ப்ரெஷர் போடுவாங்க. ம். கண்டிப்பாக திரும்ப நீங்க சொல்கிறாரு, பேசும்போது என்ன சொல்கிறாரு, நாங்கள் 10 கேட்போம், 15 கேட்போம், 20 கூட கேட்போம், அது எங்கள் இஷ்டம், உங்களுக்கு என்ன அதை பற்றி பிரச்சனை, ம். அதுக்காக அவங்கள விட்டுட்டு வெளில வந்துடுவோமா, அந்த மாதிரி நீங்கள் பேசலாமா, ம். அப்படி ஏன்னா கொள்கையில் நாங்கள் ஒன்றா இருக்கோம்னாரு. நீங்கள் தான் கேட்க மாட்டீங்க, நாங்களாம் அண்ணன் தம்பிங்க, அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம், ம். ஆனால் அதுக்காக குடும்பத்தை விட்டு வெளில வந்துருமா நீங்கள் கேட்குறீங்க. அனௌன்ஸ் பண்ணுங்க. 6 போன வாட்டி கொடுத்தீங்க, எனக்கு அதே 6 போதும், எனக்கு கொள்கை தான் முக்கியம். அதை நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? அது அவங்க விருப்பம் தானே. நீங்க தானே சார் நான் சொன்னேன் மேடம், ம். மேடையில் அவர் சொன்னது தானே நான் சொன்னேன். ம். நான் அவரை வந்து நீ இதை சொல்லுன்னு கூட இல்ல சொல்லல. அததான் சொல்றேன். அது அவரே தானே சொல்லியிருக்காரு. அதை தான் சொல்ல வரேன். சீட்டு கூடுதலா கேட்போம், ஒருவேளை கூடுதல் சீட்டு அவர் கிடைக்கல அப்படிலாம் அப்படின்னா சொல்லவே கூட இல்லையே. நான் அப்படிலாம் சொல்ல. முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு. 10 முன்னாடி சீட்டு, நான் சொல்லியிருக்காரு. 10 கேட்பேன், 15 கேட்பேன், ரெட்டப்படையிலையும் கேட்பேன், ம். அதுக்கு மேலேயும் கேட்பேன். ம். அது எங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை, ஆமா. அதுக்காக நான் விட்டுட்டு வருவேனா ஆமா. அப்படின்னு. நீங்க தான் விட்டுட்டு வர மாட்டீங்கன்னு ம். சொல்லிட்டீங்கல்ல, எனக்கு 6 போதும் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிங்க. ம். யார் வேண்டாம்னா அதையுமே சொல்லுங்க. அவங்க சொல்ல முடியாதுல்ல. எனக்கு போன வாட்டி 6 சீட்டு கொடுத்தீங்க 21ல, அண்ணன் சொல்லுங்க, இந்த வாட்டி எனக்கு 6 போதும், ம். நம்ம வந்து கொள்கையோட நிற்போம், எனக்கு தமிழ்நாடோட வளர்ச்சி முக்கியம், ம். நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறேன் சொல்லுங்க. ம். அவங்க கட்சியில் இருக்கலே ஒத்துக்க மாட்டாங்க. இது என்ன குறியுது தெரியுமா? நான் 10 கேட்பேன், 20 கேட்பேன்னா இதெல்லாம் அரசியலில் போட போகிற ஒரு அடித்தளம். ஓகே. புரிஞ்சுக்கங்க. இது வந்து ஒரு அரசியலுக்கான ஒரு நோக்கு. எல்லாரும் சொல்லவா? கேட்பாங்கல்ல. எல்லாருமே கேட்பாங்க. ம். காங்கிரஸ் ஜாஸ்தி கேட்கும், ம். மதிமுக கேட்கும், கம்யூனிஸ்ட் கேட்கும், எல்லாருமே கேட்கும். நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் மேடம், அவங்க ஒரு கூட்டணியில் இருக்கீங்க, ஓகே. கூட்டணி விட்டு வெளில வர மாட்டேன்ட்டீங்க. ம். விசிகாவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இவங்க மதிமுக விட்டு, ஏன்னா மதிமுக இது வரைக்கும் எந்த ஒரு
விமர்சனமும் வைக்கல. இந்த 3 பேரும் மாற்றி மாற்றி வைக்கிறாங்க. ம். இப்போ சண்முகம் ஐயா இருக்காரு, கம்யூனிஸ்டோட தலைவர். ஆமா. என்ன சொல்றாரு? விஜய் இதெல்லாம் தப்பு செய்கிறார், அவர் கட்சியில் இதெல்லாம் தவறு நடக்கிறது, இதெல்லாம் திருத்தி கொண்டால் அவர் சீரும் சிறப்புமாக இன்னும் வளர்ந்து வர முடியும், ஒரு நல்ல இதில் நிலைமைக்கு வர முடியுன்றார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் சொல்கிறீங்க? அப்போது நோட் பண்ணப்படுறதுனால தானே சொல்கிறாங்க, புரியுதுங்களா? இதை பார்க்கப்படுறதுனால தானே சொல்கிறாங்க. இல்லைன்னா யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு போக வேண்டியதானே. இல்லை, அப்போது ஒரு முக்கியத்துவம் இடம் பெற்றிருக்கு. உங்கள் எதிராளி எப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல ஓடுற எதிராளி எத்தனை மீட்டர் என்னை தாண்டி ஓடிட்டு இருக்கான்ட்டுன்னு. அப்போ 2, 3, 4 பார்க்கணுமேன்னு கேட்டிங்கன்னா அது தேவையில்லை. எனக்கு ஒன்று நான் இலக்கு அடிச்சுன்னா 2, 3 அவுட் ஆகிடும். அப்போ அவங்க அதை நோக்கி பயணிக்கும் போது அப்போ இவன் பயங்கரமான ஆள்றான், இவன் நம்மளை தூக்கிடுவான். அப்போ நம்ம கவனிச்சிட்டே இருந்தோம். ஒன்று அது, இல்லைன்னா அக்கறை. ஒரு வேளை இவன் எப்படியும் வளர்ந்து வரான், நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய இடத்துல நிற்பான ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்ம போய் சேர்ந்துக்கலாமே, நம்ம அன்றைக்கே பேசணுமே ஒரு சாஃப்ட் கார்னர் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது யார் மேலேயோ உங்கள் ஒரு கண் இருக்குது, ஒரு அக்கறை இருக்குது அப்படின்னால் மட்டும்தான் அவர்களே நம்ம நோட் பண்ணுவோம். சம்மந்தமே இல்லாத பற்றி நம்ம ஏன் கவலைப்பட போகிறோம்? நம்ம போயிட்டே இருக்க போகிறோம். அதுதான். அப்போ அதே தான் திருமாவளவன், நீங்கள் அந்த கட்சியை விட்டு வரமாட்டேன், என்ன இருந்தாலும் திமுக தான் சொல்கிறீங்க. அப்புறம் நீங்கள் டெய்லி விஜய் நான் விமர்சிச்சுட்டு இருக்கீங்க. இவ்வளோ ஒரு அரசியல் மெச்சூரிட்டி ரொம்ப சிம்பிள். அரசியல் மெச்சூரிட்டி உள்ளவர் எங்கேயாவது விமர்சிங்க. இப்போ விஜயன் அவங்களை விமர்சிச்சார், உங்களை பற்றி ஏதோ ஒரு கவுண்டர் கொடுத்தாரு, உங்களை பற்றி தப்பாக பேசினார், ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, இல்லை அவர்கள் கட்சியில் இருக்கிறவங்க பொதுச் செயலாளர் விஜயனா கூட வேணாம், பொதுச் செயலாளர் சொன்னார், ஆதவர்ஜுனா சொன்னார், யாரோ ஒருத்தர் இப்போ வந்திருக்க அருண்ராஜ் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்திருக்கிறவங்க யாரோ 2ஆம் கட்ட விஜயனா தாண்டி அடுத்த கட்ட தலைவர்கள் சொல்லி அதுக்கு நீங்கள் விமர்சிச்சினா கூட ஒரு நியாயம் இருக்குது. உங்களை பற்றி அவங்க எதுவுமே பேசலை, ஒரே ஒரு இடத்துல தான் சொன்னார், சொல்லி அது 1 வருஷம் ஆகுது. அம்பேத்கர் புஸ்தக விழாவில் அண்ணனோட மனசு ஃபுல்லாக இங்கே தான் இருக்குன்னு எனக்கு தெரியும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனால் தொடர்ந்து தினம் நீங்கள் விமர்சிச்சிட்டே இருக்கீங்கன்னா இருங்க, நீங்கள் தினம் ஒரே ஒரு இடத்துல ஒரு விமர்சனம் வச்சாங்க, அதுக்காக நீங்கள் 6 மாசமா அவர் விமர்சிச்சிட்டே இருப்பீங்க. அதுக்காக அது விமர்சனமே கிடையாது, அது விமர்சனம் கூட கிடையாது, பதில் சொல்லக்கூடாது, அது விமர்சனமே கிடையாது. செய்தியாளர் சந்திப்பு அவர் பிரஸ் மீட் விஜய் பத்தி விமர்சிக்கணும்ன்றதுக்காகவே அரேஞ்ச் பண்ணி விஜய் பத்தி பேசல. செய்தியாளர் கேள்வியா அந்த கேள்விக்கு பதில் கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? அந்த கேள்விக்கு என்ன பதில் கொடுக்கணும் தெரியுமா? என்ன பதில் சொல்லணும் நீங்க முடிவு இல்ல மேடம், சொல்லணும், வர இருங்க, அதுதான் சொல்ல வரேன். என்ன சொல்லணும்னா, தம்பி அவருக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நான் இருக்கிறது வேற கூட்டணியில, நாங்க வேற ஒரு கொள்கை கோட்பாடுல போறோம், தேவையில்லாம ஒருத்தர் விமர்சிக்கிறதுக்கு நமக்கு தேவையில்லை தம்பி, இது அரசியல் நாகரிகம் இல்லை, இனிமே அவரை பத்தி கேள்வி கேட்காதீங்க, வேற ஏதாவது கேளுங்க, நாட்டில் இருக்கிற பிரச்சனையை கேளுங்க, அதுக்கு பதில் சொல்றேன், எப்படி லாக்அப் டெத்ல செத்தா அதுக்கு பதில் சொல்றேன், ஏன் இதனால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 9000 அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இது போடாம இருக்கு, இந்த கேள்வியெல்லாம் கேளுங்களேன். அதை விட்டு எவனோ ஒருத்தன் கேட்டானா ஒரே கொஸ்டின்ல முடிச்சிடலாம் ஆன்சர். அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அவர் வேற இதுல பண்றாரு, நான் பண்றேன், அவரை நீங்க விமர்சிக்கணும்ன்ற அவசியமே இல்லையே. என்ன பதில் சொல்லணும், எப்படி அதை கடந்து போணும், செய்தியாளர் இதுதான் அரசியல் நாகரிகம், இதுதான் அரசியல் நாகரிகம். அதை நம்ம சொல்ல முடியாது, நம்ம சொல்ல முடியாதுலங்க, அப்படிதாங்க வருது. அவர் நீங்க இந்த கேள்வியை கேட்காதீங்கன்னு சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு, எனக்கு தேவையில்லைங்க, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு போலாமே. அதே மாதிரி அவருக்கு விருப்பப்பட்ட பதில சொல்றதுக்கும் அவருக்கு உரிமை இருக்கு. அப்ப அவ்வளவுதான் இருக்கும், அப்ப இப்படிதான் இருக்கும், அப்பதான் அதுக்கு நாங்களும் திருப்பி விமர்சிட்டு தான் இருப்பாங்க, அவ்வளவுதான் சிம்பிள். இப்ப நான் கேட்கிறேன், உங்களை ஒரு மெச்சூர்டா அடுத்த தலைமுறைக்கு நாங்களாம் அப்படிதான் பார்த்துட்டு வந்தோம். திருமாவளவனை பார்த்து தான் நாங்களும் இவ்வளோ அருமையாக பேசுகிறாரு, கல்யாணம் கூட பண்ணிக்கலையே, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக அதை வழி நடத்துறதுக்கும் அதை மேலோங்கிறதுக்கும் இவ்வளோ கஷ்டப்படுறாரே நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் ஒரு நடிகன் கூத்தாடின்றீங்க, ஏன் நடிகனை பற்றி பேசுறீங்க? ஏன் அம்பேத்கர் கொள்கை உள்ள எவனும் நடிகர் பின்னாடி போக மாட்டான், ஒரு கூத்தாடி பின்னாடி போக மாட்டான் அப்படின்னீங்க, அதுவே வேற விமர்சனம். நான் உங்களை விமர்சிக்கலாம், ஏன்னா நீங்களும் நடிச்சிங்க, நீங்கள் என்னென்ன பாட்டு பாடினீங்கன்னு கூட எனக்கு தெரியும், அந்த பாட்டை பாடி கூட நான் உங்களை கலாய்க்கலாம். அவர் என்ன பாட்டு பாடினார்லாம் கேட்டினா பயங்கர காமெடியாக இருக்கும். அந்த பாட்டெலாம் கேட்கும்போது என்ன பாடினார், அந்த பாட்டெலாம் கூட கேட்டிருக்கிறேன். கருவாடு வெளியில் நாரும், சமைச்சு சாப்பிட்டா உள்நாக்கு ஊறும், இப்படிலாம் பாடிக்கிற தத்துவ பாட்டெலாம் தெரிஞ்சுக்கங்க. அதனால் நாங்கள் கேட்குறது இவ்வளோதான், உங்களை விமர்சிக்கிறீங்க ஏன் தேவையில்லாமல் பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் பண்ணுறது விமர்சிக்கிறது எதுக்குன்னா யாரையோ ப்ளீஸ் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே என்னை யாராலையும் அசைக்க முடியாது யாருன்னா, அப்ப நீங்க அடுத்த தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டுதலா இருங்கன்ற, தேவையில்லாம ஏன் சொல்றீங்க என்ன கேட்கு. ஆனா அண்ணன் அடுத்த தலைமுறையை நல்வழிப்படுத்தி கொண்டு போற இளைஞர் அரசியலை எங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அவரும் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன்ல நிக்கிறாரு. அப்ப அவரு என்ன பண்ணணும், பாரு கூப்பிடுறான் அந்த மனுஷன், கூப்பிட்டு கேட்கறான், அந்த மனுஷன் என்ன சொல்றாரு, தேவையில்லாம அவரை பத்தி ஏன் விமர்சிக்கணும், அவர் என்ன பத்தி எதுவும் சொல்ல, நான் ஏன் அவரை பத்தி சொல்லணும், அவசியம் இல்லை, எனக்கு அவருக்கும் நான் கூட்டணியில கூட கிடையாது, நாங்கள் இரு துருவமாக இருக்கோம், எங்களுக்கான கேள்விகளை கேளுங்க, என் கட்சியை பத்தி கேள்வி கேளுங்க, ஏதோ உங்க டிஆர்பி ரேட்டிங்க்கு கேள்வி கேட்காதீங்கன்னு உடைச்சு மாத்துங்க, ஊடகங்களின் தவறுகளை நீங்க திருத்துங்க, அதுதானே ஒரு தலைவன் வேலை, அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்ப ரொம்ப சிம்பிள் மேடம், இப்ப நாங்க இருக்கிறோம், நான் எதிர்கட்சியா இருக்கேன் வச்சுக்கோங்க, நான் ஒரு இன்னைக்கு வளராதுன்னா நம்ம யாருக்கும் ஊடகங்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க,
இப்போ நான் அந்த இடத்துல வளர்ந்துருக்கேன், விஜய் நான் எதிர்த்து நின்று பேசிட்டு இருக்கேன்னா என்னை கூப்பிட்டு கேட்டாங்கன்னா அவங்க கட்சி அவங்க பார்த்துப்பாங்க சார், உங்களுக்கு என்ன பற்றின கேளுங்க, சமுதாயத்தை பற்றி கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன்னு அங்கே போயிருப்பேன். அதுதான் மெச்சூரிட்டி, அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோன்ற. அப்போ அண்ணா அதை செய்யும்போது கோடான கோடி இளைஞர்கள் அவர் இருக்க இளைஞர்கள் கோடான கோடி இளைஞர்கள் அவரை பின்பற்றாங்க. அப்ப அவனும் அந்த அரசியலை கத்துப்பான். அதுதான் தேவைப்படுது. தன் கட்சியில் இருக்கும் பிரச்சனை, தன் கட்சியில் இருக்கும் வளர்ச்சி, தன்னை அங்கீகரிக்கப்பட்டதுக்காக செஞ்ச உழைப்பு, தான் கூட்டணியில் இருக்கும்போது செய்ய போகும் வேலை, சொல்ற சோகால் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ, இந்த மாதிரியான பிரச்சனைகள், நாட்டில் இத்தனை இஷ்யூஸ் இருக்கு, இதை எடுத்து பேசுங்க. அண்ணன் ஒரு வார்த்தை பேசினார்னா அது பேசு பொருளாக மாறப்படும். சும்மா ஏன் சத்தமே போடாம யாரோ அது மாட்டு சேலை பண்ணிட்டு இருக்கான். அவனை பையன் சீமானை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. ஏன் பேச? சரி அவங்கள விடுங்க மேடம், ஏன் எங்களை பத்தி நாங்களும் தனியாக தான் நிற்கிறோம், எங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் ஒரு பேசலையே. அவருக்கு ஒரு கடமை வேற இருக்கு எங்களை பத்தி பேசுறதுக்கு, அவங்களுக்கு ஒரு கடமை இருக்கு, நன்றி கடன் இருக்குது அவருக்கு. அப்படி பார்த்தா அது தனி கதை. எங்களை பத்தி பேச இது வரைக்கும் ஒரு வார்த்தை போய் கேட்டு பாருங்க பேசுறாரான்னு. ஏன் பேச மாட்டேங்கிறாரு? அப்போ ஊடகங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஒரு டிஆர்பி ரேட்டிங்காக பண்ணும்போது அதை அவர் எடுக்காம அதை நல்வழிப்படுத்துங்கன்னு சொல்றார். அதை தான் வள்ளுவன் அன்னைக்கே சொல்லிட்டான், தொகை சொல்லி தூவாறு நீக்கி நகை சொல்லி நன்றி பயப்பதாம் தூது அப்படின்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் கேட்கும் கேள்வி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு மீடியாவில் இருக்கிற ஒரு தூதுவனோட வேலை. அதை செய்ய முடியாமல் தவறும் பட்சத்தில், திசை திருப்பும் பட்சத்தில் ஒரு தலைவனாக அதை நீங்கள் செய்யுங்கள், அதை ஊடகங்களுக்கு எடுத்து உரையுங்கள் நான் சொல்ல வரேன். இது ஒரு அறிவுரைலாம் இதெல்லாம் கிடையாது. அண்ணனுக்கு சொல்றது அறிவுரை, ஒரு ரெக்வஸ்டா வைக்கிற அடுத்த தலைமுறையை மாத்தி கொடுங்கன்னு. அதுதான் கேட்கிறேன். அப்ப விமர்சனம் அப்படிங்கிறது விஜய் மேடம், விமர்சனம்ன்றது நீங்க ஒரு தடவை வச்சீங்கன்னா 2 தடவை தினம் காத்தால சாயங்காலம் தினம்னு வைக்க பிடிக்கும் போதெல்லாம் இதையே 3 வேளை 4 வேளை பேசிட்டு இருக்கிறீங்க. இதுல என்ன சொல்றீங்க? உண்மையிலேயே என்ன அம்பேத்கரிஸ்டா இருக்கிறோம், அம்பேத்கர் வழி பின்பற்றுறோம், அம்பேத்கர் வழி மரியாதை இருக்கிறவன் எவனுமே நடிகர் பின்னாடியும் கூத்தாடி பின்னாடி போக மாட்டான்றீங்க. அப்ப அவர் கட்சியில இந்த பொதுச்செயலர் ராதவர்ஜுனா இப்ப எங்க போயிருக்கிறாரு? அப்ப என்ன அர்த்தம்னா, உண்மையா அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு பெரியாரிஸ்ட் அம்பேத்கரிஸ்ட்னு ஓப்பனா ஒத்துக்கிறாரு. நான் அம்பேத்கரிஸ்ட், அதனால தான் திருமாவளவன்கிட்டே போனேன்னா ராதவர்ஜுனா சொல்றாரு. அப்போ அவர் அப்போ எப்படி பொதுச்செயலர் ஆக்கினீங்க? அவரு ஒரு உங்களோட கட்சியோட பொதுச்செயலர் ஆக்குற அளவுக்கு இருக்கீங்கன்னா ஒரு திறமை இல்லாதவன ஒத்துருக்க மாட்டீங்க. அப்ப அவர் இப்ப அங்க போயிருக்காருன்னா அப்ப அவர் நடிகர் இல்லைன்னு ஒண்ணு ஒத்துக்கணும். இல்லைன்னா இவர் சொன்ன பிரகாரம் இல்ல அவங்களும் நடிகர் பண்ண, அப்ப அவர் தலைவர் ஆயிட்டாரு, நடிகர் இல்லைன்றத ஒண்ணு ஏத்துக்குங்க. இல்ல அப்படின்னா நீங்க சொன்னது நடிகர் போக மாட்டான்னு சொன்னீங்கல்ல, அப்ப போயிருக்காரு. உங்க கட்சியில இருக்கிறவரே போயிருக்காரு, பதவியில இருக்கிறவரே, பொதுச் செயலாளர் 2ஆம் இடமோ 3ஆவது இடமோ உங்க கட்சியில அவரே போயிருக்காரு, துணை பொதுச் செயலாளர் வாட் எவர் இட் இஸ் போயிருக்காரு இல்லையா? அப்ப என்ன கணக்குல வரும்? அதாவது அதான் சொல்றேன்ல, நீங்கள் ஏதோ யாரையோ உங்களுடன் கூட்டணியில் இருப்பவர்களுக்கு நீங்க ப்ளீஸ் பண்றதுக்காக அண்ணன் செய்யறாருன்னு தான் நான் பாக்குறேன். அண்ணன் மேல இருக்கும் மதிப்பு நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே அவர் கொஞ்சம் தவறு யார் வேணாலும் செய்யலாம். என் ரொம்ப சிம்பிள். இதை பத்தி ஏன் சார் இப்ப பாரு கேக்குறீங்க கேட்டாலே முடிஞ்சிருச்சு. புரியுது. ஆனா இப்ப இன்னைக்கு தாவேகா எங்களுடைய கூட்டணிக்கு வருவாங்க, கூட்டணிக்கு வர்றதுக்கு அவங்களும் ஒத்துழைக்கணும் அப்படின்ற பேச்சுக்கள்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதிமுக தரப்புல இருந்து பாஜக தரப்புல இருந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க. யாரு தான் கேட்க மாட்டாங்க. இது அரசியல் மேடம். ஜனநாயக முறைப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு கூட்டணி சேர்க்கிறார்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தன் படைபலத்தை சேர்த்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஜெயிக்க முடியும். இப்ப நான் சொன்னல 4 பேருன்னு, இந்த 4 பேருக்குள்ள இப்ப திமுக 25% வாக்கு வாங்குது இல்லையா? 4 பேர்ல 100ல 100. அந்த 25% வெறும் திமுகக்கான வாக்கு கிடையாது, திமுக கூட்டணியும் அதுல சேருது. அந்த திமுக கூட்டணியும் சேர்த்து 26 வாங்கிச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அப்ப திமுக அது 15, விசிக அது ஒரு 4, மதிமுக ஒரு 3, இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் 2, காங்கிரஸ் 7. ஸோ இதெல்லாம் போட்டு தான் ஒரு கால்குலேஷன் வருது. அதை தான் நான் சொல்றேன். அது அதிமுக எடுத்தீங்கன்னா பாஜகவுக்கு 4, அதிமுகவுக்கு 10, 14 ஆச்சு. ஸோ அப்போ அவங்கள கூப்பிட்டா 2, இவங்களை கூப்பிட்டா 1, 4, 8, 10 அப்படின்னு எடுக்கும்போது 26. அந்த 26 யார் தொட போறாங்க அப்படின்ற கோலுக்கு எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. அந்த 26% ரெண்டுமே அது உட்காருது இந்த வாட்டி. அவ்வளோதான். இப்போ சீமான் அதே கருத்து. ஆனால் சீமான் வேற ஒரு கால்குலேஷன் இருக்காரு. அண்ணன் நான் ஒரு தனி வழி பாதையில போறேன், எனக்கு யாருமே தேவையில்லை, நான் ஒருத்தனே அந்த 26 அடைவேன் அப்படின்னு அவர் நோக்கி பயணிக்கிறார். அவர் அடைகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும். இது ஒவ்வொருத்தருக்கு ஒரு அரசர் இருக்காரு, அவரே தனிச்சு நின்று போராடி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னொரு அரசர் என்ன பண்ணுவாரு, குறுநில மன்னர்கள் சிற்றரசர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு மாபெரும் படையாக்கி ஜெயிக்க பார்ப்பாங்க. இது யுக்தி, ஒவ்வொருத்தரோட யுக்தி. ஆனா கடைசியில என்ன நிக்குது, வெற்றி அடைஞ்சாங்களா அடையலையா? நீ சேர்த்துக்கிட்டியா சேர்த்துக்கலையாலாம் தேவையில்லை, வெற்றி அடைஞ்சா அடையலையா அதுதான் பார்க்கணும். அதுதான் நடக்குது.
ஓகே. அடுத்து செப்டம்பர் மாசத்துல வந்து மக்களை நோக்கி சுற்றுப்பயணம் தொடர போறதா அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. ஸோ அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவா இருக்கும், எப்படி போகும்? அன்அஃபிஷியலா இருக்கு. அஃபிஷியலா வர வரைக்கும் நம்ம எப்பவுமே பேசுறது அது உங்களுக்கே தெரியும். இல்ல செப்டம்பர் அப்படின்ற மாதிரி அதுல மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் டேட்ஸ் அப்படிங்கிறது எதுவும் ப்ராப்பரா சொல்லல. அது வந்து ஊடகங்கள் கொடுத்தது. ம். தாவேகாலேருந்து அஃபிஷியலா ஆகஸ்ட் மாதம் மாநாடு, ம். செப்டம்பர் மாதம் வந்து சுற்றுப்பயணம் அப்படின்றது இது வரைக்கும் வரல. ம். ஸோ சுற்றுப்பயணம் முதல்ல இருந்து அதுக்கப்புறம் மாநாடா இல்லை மாநாடுக்கு அப்புறம் சுற்றுப்பயணமா, ம். எதுவுமே தாவேகாலேருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஆனால் கண்டிப்பாக இவரோட சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடியே எதிர்க்கட்சி தலைவரும் ஆளுங்கட்சி தலைவரும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதுதான் நான் சொல்கிறேன், அந்த இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்குது. ஓகே. ஸோ இவர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணி அதை டைல்யூட் பண்ணுவோன்றது தான் இவங்களோட எண்ணமாக செயல்பட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இது நல்ல விஷயம் தான். தமிழ்நாடு அரசியலை பொறுத்த மட்டும் விஜயனோட என்ட்ரி வந்து ஒரு பெரிய ஒரு 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 எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எழுச்சி வரப்போகுதுன்னு வரும் காலங்கள் தான் சொல்லும். ஆனால் கண்டிப்பாக சிந்திக்க அளவுக்கு மக்களை கொண்டு போய் சேர்த்துருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய முதல் வெற்றியாக விஜயண்ணாக்கு எடுத்து கொடுத்துருக்கு. வரும் காலங்கள் அது எந்த அளவுக்கு அவர் கொண்டு போய் இன்னும் மக்களிடம் அந்த இம்பாக்டை கொடுக்க போறாரு அப்படின்றது நிச்சயமாக தெரியும். அது அவங்க கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம கண்டிப்பாக நிறையா பேசுவோமே. ஓகே, பொறுத்திருந்து பேசுவோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி மேடம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.